ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியலை உங்களோட ட்ரேடிங்கில் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கிட்டத்தட்ட 100 நாளில் இன்றைக்கி நம்ம 43வது நாளை கிராஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியலை அப்படின்னா, நான் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் அதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு புக்கில் இருக்க அவ்வளோ விஷயமும் உங்களுக்கு அங்கே வந்துடும். புக்கை தாண்டி நீங்கள் எங்கே படித்தாலும் யாரும் எதுவும் சொல்லித்தர போகிறதில்ல. அதனால் இதுவே போதுமானதான் நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எப்போதுமே நான் சொல்லக்கூடியது, நீங்கள் பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் எப்போதுமே ட்ரேட்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, சார் என் ஃப்ரெண்டு வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தார், அவர் சின்ன சின்ன ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவார், அவர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாரு, நான் அதுலேருந்து ட்ரேட் எடுத்தேன், எனக்கு நல்ல ப்ராஃபிட் இனிஷியலாக வந்துச்சு, இப்போ என்னுடைய கேபிட்டலே போயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு ட்ரேடில் சின்னதாக லாஸஸ் வருது அப்படின்னா ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இதில் ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரேடில். ஏன்னா பிகினராக வரவங்களுக்கு என்ன பேஸில் ட்ரேட் எடுத்தீங்க, ஒரு 5 ரீசன் இருக்கணும். என்ன பேஸில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. இல்லை சார், நான் நினச்சேன், அதனால் அது மேலே போகும்னு நினச்சேன், இந்த மாதிரி ரீசன் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கொடுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்க உள்ளே வரும்போதே இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கண்ணை மூடிக்கிட்டு இவ்வளோ தான் எனக்கு வரணும், இவ்வளோ இருந்தால் என்னால் தாங்க முடியாது, எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியமானது. பேரபாலிக் ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிவர்ஸ் இஸ் a technical trend following indicator developed by J. Wells Wilder Jr. to identify price direction and potential reversal. It appears as dot. சின்ன டாட் மாதிரி தான் தெரியும் இந்த இண்டிகேட்டர். நான் உங்களுக்கு உள்ள ஷோ பண்ணுவேன். சரிங்களா? அது above or below-ஆக இருக்குது, அந்த ப்ரைஸ் பார் இருக்குது அப்படிங்கன்னா signaling a downtrend or uptrend, and it's primarily used to set trailing stop loss, confirm trends and find exit என்ட்ரி. அதாவது என்ன அப்படின்னா, எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே என்ட்ரி கொடுக்கணுங்கிறது இந்த பாயிண்ட்லேயே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பெர்ஃபார்மிங் பெஸ்ட் இன் ஸ்ட்ராங்லி ட்ரெண்டிங் மார்க்கெட். அதாவது ஒரு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா, ஸ்ட்ராங்காக ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நமக்கு பொதுவாகவே தெரியும். சரிங்களா? ஒரு பேட் நியூஸ் போயிட்டுருக்கு, வார் இஷ்யூ போயிட்டுருக்கு, கேஸ் எல்லாம் இஷ்யூ இருக்குது. இப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது சின்ன ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். சரிங்களா? நீங்கள் லாங் ரனில் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பேட் நியூஸும் இருக்கக்கூடாது, டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்துடுங்க, பேரபாலிக் சார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு இந்த டாட் மாதிரி ஷோ ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா, 2 விஷயம் முக்கியம். சரிங்களா? அதில் ஒன்று, ஸ்டாக்கை எங்கேருந்து எப்படி செலக்ட் பண்ணினா மோஸ்ட்லி இன்ட்ராடே தான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று ட்ரெண்டு. சரிங்களா? இந்த 2 ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை கொஞ்சம் பார்த்துப்போம். சரிங்களா? இதில் மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதில் 0.02 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ மினிமம் மேக்ஸிமம் இதை நீங்கள் கரெக்டாக 0.2 அப்படிங்கிறது மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மினிமம் அப்படிங்கிறதுல 0.02 இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான விஷயந்தான். இதையே ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த வேல்யூஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். எப்போதுமே உங்களுக்கு தெரியும், இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் சரிங்களா, நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் சரிங்களா, கால்குலேஷனை பேஸ் பண்ணியும் தான் ரன் ஆகும். இப்போ இந்த இண்டிகேட்டர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் செலெக்ஷன் இருக்குது, 2வது ட்ரெண்ட் லைன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமோ ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே ட்ரெண்ட் லைன் வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே டைம் ஃப்ரேம் போட்டு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றி இப்படி போட்டு பார்க்கும்போது தான் உங்களுடைய கனெக்ஷன் தெரியும். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு 30 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போது ட்ரெண்ட் லைன் நான் மேலே ட்ராப் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. எல்லோரும் மேலே இருக்கிறதான் கவனிப்பாங்க ஒழிய செகண்ட் லைன் ஒரு இடத்துல வந்து கரெக்டாக சிட்டிங் ஆகும். சரிங்களா? அந்த லைன் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இப்போ அதே போல் நம்ம கீழேயும் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இண்டிகேட்டரோட பர்பஸ்மே எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கிளியர் கட்டாக
ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இது ஷோ பண்ணும். இப்போது இதில் நல்லா பார்த்துக்குங்க. நான் இப்போ சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புதுசாக இருக்கும். சரிங்களா? இப்போது நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல வந்தோன்னு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதா, அதாவது இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் இந்த பாயிண்ட் வந்துருச்சுன்னா இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். பிகினராக உங்களுக்கு 1 இயராக பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேக் எண்டை பாருங்கள். இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துல கிளிக் ஆன உடனே அது ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது. ஏன்னா இங்கே ஒரு மார்க் இருக்குது ப்ரீவியஸாக, அதை நோக்கி அது பயணம் பண்ணும். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகிட்டா, இப்போ இதனால தான் இந்த இடம் வந்து சிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த லைன் கீழே பிலோ ஆயிடுச்சு அப்படின்னா என்னது, அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். மேலே இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இங்கே வந்து இந்த லைன் கீழே வந்துருச்சுல, அப்போது இங்கேயும் இந்த டாட் வந்து என்ன இருக்கணும், இதுக்கு கீழே தானே இருக்கணும். ஏன் இந்த லைனுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்கிற பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. இது ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிருக்கு. சரிங்களா? ரெசிஸ்டண்ட் வந்து திரும்ப என்ன வரணும், சப்போர்ட்டை நோக்கி வரணும். சப்போர்ட் எங்கே இருக்குது? சரிங்களா? இந்த லெவலில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த லெவலுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த டாட்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இது லோ லெவலில் வரணும், கீழே வரணும். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே போகும்ல, அந்த நேரம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப் ட்ரெண்டில் டாட் ஷோ ஆகும். அப்போ தான் இது அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். சிம்பிள் லாஜிக். திரும்பி நான் ரிமைண்டர் பண்ணுறேன். இங்கே சப்போர்ட்டை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகணும். அந்த டைமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைய தெரியும். சரிங்களா? இப்போது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கிற சமயத்தில் மேலே இருக்குது, அந்த கேண்டலுக்கு மேலே இருக்குது, இதெல்லாம் கீழே இருக்குது பாருங்கள். அப்போ இது அப் ட்ரெண்டு. மேலே இருக்குன்னா என்ன அர்த்தம், டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரியாலிட்டி உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சிம்பிள் தான். பட் இனிஷியல் டைமில் அது கொஞ்சம் கடினமாக தெரியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அப்போ நான் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், இதுக்குன்னு ஒரு ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணணும். இந்த இண்டிகேட்டருக்கு நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒரு பேஸில் ரன் ஆகும். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா NSI வெப்சைட்டுக்கு போயிருங்க. சரிங்களா? இங்கே போன உடனே எல்லாரும் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டாப் கெய்னர், டாப் லூசர் அப்படின்னு எடுப்பீங்க. இன்ட்ராடேயில் மார்னிங் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை விட பெஸ்ட்டான ஏரியா எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதில் நீங்கள் வந்த உடனே இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளெண்டியாக ஒரு பர்சன்டேஜில் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல பீக் மார்க்கெட்டாக இருக்கும்போது சரிங்களா 5%, 4% இருக்கும். அந்த மாதிரியான பர்சன்டேஜில் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா எடுக்காதீங்க. சரிங்களா? 2%, 1.5% மேலே இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரியான ஸ்டாக் இல்லைனா 1% கீழே இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. 1%, 1.5% மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சரிங்களா எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போது நமக்கு கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜில் நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வரும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த 1% மேலே இப்போ நெகட்டிவில் தான் இருக்குது. சரிங்களா? அன்றைக்குள்ள சேஞ்சஸில் ஸோ ஒரு 6-7 ஸ்டாக் உங்கள் கைவசம் உங்களுக்கு கிடைக்கி. சரிங்களா? அப்படி கிடைக்கிங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. இப்படி ரெட்டாக இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இது டவுன் ட்ரெண்ட். இப்போது நான் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட்டே. அப்போது இந்த கேண்டிலை நான் கட் பண்ணால் உள்ளே என்ன இருக்கும், உள்ளே சின்ன ஜிக்ஸாக்காக இருக்கும் டைம் ஃப்ரேம். சரிங்களா? ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும். அப்போ நான் மந்த்லி கேண்டில் உள்ளே கட் பண்ணால் ஜிக்ஸாக்காக இருக்கும். நான் இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன். நான் 30 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ அந்த ரவுண்டுக்குள்ளே பார்த்தா என்ன இருக்குது, ஜிக்ஸாக்காக தானே இருக்குது. இதை தாண்டி வேறு எதுவும் வந்துட போகிறது இல்லைல்ல. அப்போ சிம்பிளாக அது ஒரு ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகும். சரிங்களா? அப்போ எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் போடும் போது இந்த மாதிரி ரெட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பை சைடு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படி வரக்கூடாது. சரிங்களா? க்ரீனாக இருக்கணும். ஏன்னா க்ரீனாக இருந்தால் என்ன அர்த்தம், உள்ள பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். வீக்லி டைம் ஃப்ரேம் போடும்போது என்னவாக இருக்கணும், க்ரீனாக இருக்கணும். பை சைடு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா. சரிங்களா? இந்த ரெண்டையும் செக் பண்ணுங்கள், ரெண்டும் க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் டே டைம் ஃப்ரேம் போடுங்க. சரிங்களா? இப்போ என்னவா இருக்குது நீங்கள் பார்த்தம்போது மந்த்லி என்னவா இருக்குது, ரெட்டாக இருக்குது. வீக்லி என்னவா இருக்குது, ரெட்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில், உள்ளே ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே செல்லர்ஸ்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஷார்ட் அப்படின்னா செல் பண்ணி பை பண்ணணும். இன்ட்ராடேயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. பிகினராக இருக்கிறவங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 30 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் கொடுங்க சரிங்களா. இப்போ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கல்ல, இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வரையும் போது தெரிஞ்சிடும் இதெல்லாம் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. அப்போ என்ன ஆகணும், இது சப்போர்ட்டுக்கு ரீச் ஆகணும். இப்போ சப்போர்ட்டில் இருக்குது சரிங்களா, பட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போ செல்லிங்கில் இருக்கும்போது நீங்கள் சரிங்களா பர்டிகுலராக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இதனுடைய கட் இருக்கும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ரேஷியோ அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சூப்பராக ஷோ பண்ணுது பாருங்கள் சரிங்களா. அப்போது அந்தந்த லைனில் சின்னதாக ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் 3 to 5 minutes நீங்கள் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்கேல்பிங்க்கு ப்ரிஃபரபிளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சின்ன விஷயத்த நுட்பமாக கவனித்தாலே போதுமானது தான். அப்போது உங்களுடைய நாலேஜை ஃபுல்லாக கொடுங்க சரிங்களா. பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். இது போக நீங்கள் கற்றுக்க ஒரு 4-5 பாயிண்ட் தான் இருக்கும். அது பை எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இண்டிகேட்டரை முழுமையாக அப்படி பயன்படுத்தாமல் சரிங்களா, உங்களுக்குள்ள நாலேஜோடு சேர்த்து நீங்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்தும் போது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அதை பயன்படுத்தும் போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பபாய், see you.